பாட்டி சொன்னதால நம்ம மகா வந்து வரலட்சுமி விரதம் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சூர்யா என்ன பண்றாரு, அவங்க அம்மாவ வந்து அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா இருக்க வேண்டிய விரதத்த இவ கீழ குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே என்ன பண்றாரு, எல்லாருமே ஆசீர்வாதம் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பண்ணும்போது, சூர்யா மட்டும் வந்து மகாக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில மகா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சூர்யா கிட்ட கேட்குறாங்க, "உன்னை என்னால ஒய்ஃபா ஏத்துக்கவே முடியாது. எக்காரணம் கொண்டும் வந்து நீ என்னோட ஒய்ஃப் ஆக முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இந்த வீட்ட விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம தாத்தா கேட்டுறாரு. அவர் கேட்டு என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அடுத்து எல்லாருமே என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க போகிறாங்க. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறாங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க, தாத்தாக்கு வந்து சாதாரண மயக்கம் கிடையாது, அவருக்கு ஆல்ரெடி வந்து பிரெயினில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மேபி வந்து எல்லாருக்குமே தெரியாமல் வெறும் சூர்யாவும் சூர்யாவோட அப்பா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுது, வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் மறைக்கலாம், எல்லாரும் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பாட்டி மெயினாக தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி தாத்தாக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அவரோட உடம்பு வந்து நிறைய மருந்து கொடுத்தாலும் ஒத்துழைக்காது, ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால் இன்னும் ஒரு 3 மாதம் தான் அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சூர்யா வந்து தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு கூட்டினு வர, வீட்டில் வந்து வந்தோடனே எல்லாருமே பதறிடுறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கேட்டுட்ருக்காங்க. பாட்டி என்னாச்சு சொல்லுங்கள், அவருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு தலைவலி காய்ச்சல் கூட படுத்தது கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு ஏற்பட வாய்ப்பே இல்லை, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. அப்போ வந்து ஐயோ இப்போ வந்து கரெக்டாக மகா வர வெளியே போகிறேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா மகா எல்லாமே பேக்கிங் பண்ணி கரெக்டாக வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெளியே வந்து வராங்க. அப்போ கரெக்டாக சூர்யா வந்து தடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்றாரு. உடனே வந்து கேட்குறாங்க, என்ன விஷயம், எதுக்காக நிற்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்ன சொல்கிறீங்க புரியல, நீ போவேன் நான் வீட்டை விட்டு, ஒரு 3 மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடு, இவ்வளோ நாள் ஆகாதது, உங்கள் மனசு மாறாது, இந்த 3 மாதத்தில் மாறிடுமா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் போயிடுறேன், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, 3 மாதத்தில் உங்கள் மனசில் எதுவும் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, நான் இவ்வளோ நாள் டைம் கேட்டேன்னா நான் உன்னை முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் இப்போ மட்டும் ஏன் டைம் கேட்குறேன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு 3 மாதம் மட்டும் டைம் கொடு, அந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே தீரும், கண்டிப்பாக என் மனசு மாறும். அது எப்படிங்க மாறும், டைம் பிரகாரம் எப்படி மாறும் நீங்கள் சொல்வீங்க, 3 மாதம் முடிஞ்சுட்டு உங்களுக்கு மனசு மாறலைன்னா அப்போ நான் தேவையில்லாமல் இங்கே இருக்கணுமா, இங்கே பார் நான் சொல்கிறத கேளு, நீ 3 மாதம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ளே என் மனசை மாற்றிக்க நான் நிறைய முயற்சிகள் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னால் மாற முடியல, நீ வந்து உன்னோட நம்பிக்கை நான் இழந்துட்டேன்னா கண்டிப்பாக நீ போயிடலாம், அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கேரண்டியாக 3 மாதத்துக்கு அப்புறம் என் கூட வாழ்வேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, நான் அப்படி சொல்ல வரல, அப்போ அப்படியும் சொல்ல மாட்டீங்க, வாழ்வேன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் வந்து 3 மாதம் மட்டும் டைம் கேட்டீங்க, இந்த 3 மாதத்துக்கு எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பார் நான் சொல்கிறத கேளு, ஒரு 3 மாதம் தானே, நான் சரி உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஆனால் நான் சொல்கிறேன், இந்த 3 மாதத்தில் உங்ககிட்ட நான் எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறேன், அந்த மாதிரி நீ பார்த்துக்கோ, அப்போ உனக்கு தெரிஞ்சிடும்ல நான் உங்க கூட வாழ்வேனா வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ நடுவில் வந்து உனக்கு மனசு இல்லை இவர் வாழ மாட்டாருன்னு தோணுச்சுன்னா நீ போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளீஸ் எனக்கு 3 மாதம் விட்டு டைம் கூட அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ யோசிக்கிறத பார்த்தா என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தோணுது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணுறேன், இப்போ உனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கீழே அழைச்சிட்டு போகிறாரு. கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. அதை பார்த்த ராஜலட்சுமி ஒன்றும் புரியாமல் அப்படியே எதுக்காக சூர்யா இப்படி எல்லாரும் முன்னாடி கையை பிடிச்சி நிற்கிறான்னு யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.